வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான இந்த முறுமுறுன்னு ப்ளெயின் தோசை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஹோட்டல் ஸ்டைலில். நம்ம வீட்டில் நீங்கள் ஒரு மாவு வச்சு இட்லியும் தோசையும் பண்ணுவீங்க, ஆனால் ஹோட்டலில் அப்படி இல்லை. ஹோட்டலில் வந்து நீங்கள் இட்லி மாவோட ரேஷு அரைக்கிற விதம் வேறு, அதே மாதிரி தோசையோட ரேஷு அரைக்கிற விதம் வேறு. ஸோ அதனால் தெளிவாக தோசையோட மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு மாவு அரைக்கிறது கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த மாவை எப்படி அரைக்கணும், முக்கியமாக மாவு வந்து ரொம்ப ஈஸியாக அரைச்சிடலாம் தோசை மாவு பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த தோசை மாவு எப்படி திக்காக எடுத்து தோசைக்கல்ல நீங்கள் எப்படி கொடுத்துருது, அதுக்கப்புறம் பக்குவமாக உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் வச்சு பிளெயினாக கிறிஸ்பியாக ஹோட்டல் ஸ்டைல் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாவு வச்சு ஊத்தப்பமும் எப்படி பண்ணுறது, அந்த ஊத்தப்பம் பண்ணுவோம் அந்த டெம்பரேச்சர் அந்த டெம்பரேச்சரோட ஹை ஆகும். ஸோ இது மாதிரி தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் நம்ம என்னென்ன பார்த்தலாமா? தோசைக்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 1 கப்பு, அதாவது 200 கிராம், உளுத்தம்பருப்பு 1/4 கப்பு, அதாவது 50 கிராம், பச்சரிசி 1 கப்பு, அதாவது 200 கிராம், வெந்தயம் 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சர்க்கரை 1/2 ஸ்பூன், தக்காளி 1 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, நெல்லெண்ணெய் தேவையான அளவு. இப்போ இந்த கப்பில் ஊற வச்ச அரிசி, அதாவது என்ன கேட்டிங்கன்னா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், இட்லி அரிசி, அதுக்கப்புறம் பச்சரிசி, இது எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சு 6 மணி நேரம் வாஷ் பண்ணி எடுத்து இந்த கப்பில் போட்டிருக்கோம். அதாவது மிக்ஸி ஜாரில் நீங்கள் பழைய தண்ணியை அவுட் பண்ணிவிட்டு புது தண்ணி அரைக்கும் போது ஆட் பண்ணுங்கள். நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணும்போது அரைக்கும் போது வந்து கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டு அரைங்க. ஏற்கனவே கிரைண்டரில் அரைக்கும் போது கொஞ்சம் திக்காக அரைக்கலாம், இதே மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் அரையாது. அதனால தான் கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டு அரைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தோசை பேட்டர் வந்து அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை, ரொம்ப ஈஸி. இதே வந்து இட்லி பேட்டர் அரைக்கும் போது அந்த உளுத்தம் பருப்பு எப்படி அரைக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். தோசை பேட்டர் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு 95% அரைச்சி இந்த மாதிரி பேட்ரு நல்லா தின்னாக நீங்கள் எடுத்த பிறகு உப்பு கொஞ்சம் லைட்டாக போடுங்க. உப்பு ஆட் பண்ண பிறகு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கையிலே மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன் கிட்டனா நம்ம கையில் மிக்ஸ் பண்ணதான் அந்த புளிப்புத்தன்மை அதிகரிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கையில் மிக்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க அரைச்ச உடனே, ஆனால் கையில் தான் மிக்ஸ் பண்ணோம். நாங்கள் ஹோட்டலில் பண்ணும்போது கையில் தான் நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஆனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 15 கிலோ தோசை மாவு இட்லி மாவு அரைப்பாங்க. ஸோ அதனால் நல்ல கையிலேயே அரைச்சி கையிலேயே மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பேட்டரோட பக்குவம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 95% அளவுக்கு நீங்கள் அரைச்சிடணும், 5% கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த தோசை மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும்னு சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ கையில் எடுத்து அப்படி கீழே போகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பக்குவமாக எடுத்துக்கோங்க. மாவு அரைக்கும் போது வந்து லூஸாக இருக்கும், பொங்கி வரும், அதாவது புளிச்சு வர மாதிரி கொஞ்சம் திக்காகும். நான் இந்த டப்பாவில் வச்சுருக்கேன். எதுக்காக கேட்டினா, நான் பெங்களூரில் இப்போ இருக்கிறதுனால கொஞ்சம் கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்குது. ஸோ புளிச்சு வரதுக்கு டைம் எடுக்கும். அதனால் பிளாஸ்டிக் பாக்ஸில் இது மாதிரி க்ளோஸ் பண்ணி டைட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புளிச்சு வந்துடும். ஸோ எந்த அளவுக்கு இப்போ திக்காக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ புளிச்சு வந்த பிறகு கொஞ்சம் திக்காகும். அந்த மாவை இந்த மண் சட்டியில் இப்போ ஆட் பண்ணிவிட்டு விரல வச்சு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் புளிச்சு அந்த பபுள்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி மாவு நல்லா புளிச்சு மேலே அந்த பபுள்ஸ் வந்தால் தான் நீங்கள் தோசை ஊற்றும் போது நல்லா சூப்பராக வரும். இப்போது அரைக்கும் போது தின்னாக இருந்தது, இப்போ புளிச்சு வந்த பிறகு பாருங்கள் திக்காக இருக்கு பாருங்கள் கொஞ்சம். அதாவது அந்த பதம் கொஞ்சம் லைட்டாக ஒரு 10% இல்லை 20% அளவுக்கு கொஞ்சம் திக்காகும். இதுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணுறோம். சர்க்கரை எதுக்காக கேட்டினா, ஒன்று வந்து அந்த கலர் வர்றதுக்காக, தோசையோட கலர் ப்ரௌன் கலர் வர்றதுக்காக. இன்னொன்று வந்து அந்த டேஸ்ட்டு, புளிப்புத்தன்மை நல்லா வந்திருக்கும். அதாவது 8 10 மணி நேரம் நீங்கள் புளிப்புத்தன்மை வந்திருக்கும். அந்த புளிப்புத்தன்மைக்கு கொஞ்சம் லைட்டாக சுகர் ஆட் பண்ணால் தான் அந்த ஹோட்டல் ஸ்டைலோட அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ சுகர் சால்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், கையில் எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா பேட்டரி எப்படி இருக்குன்னு. இந்த கப்பை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த கப்பில் 1/4 அளவுக்கு எடுத்துருக்கோம். கப்பு பெரிய கப்பாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா ஃபுல்லாக எடுக்கக்கூடாது. எப்போவுமே வந்து நீங்கள் கப்பில் வந்து 1/4 அளவுக்கு தான் எடுத்துக்கணும். ஏன்னா வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு அது தோசைக்கல்லை வச்சு நீங்கள் சுற்ற முடியாது. ஸோ இப்போ தோசைக்கல் சூடாக இருக்குது, தண்ணி தெளிச்சிருக்கோம். நீங்கள் தோசை ஊற்றும் போது கரெக்டாக ஒரு 70% அளவுக்கு டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் இருந்தாலும் நீங்கள் தோசை சுற்ற முடியாது, கம்மியாக இருந்தாலும் சுற்ற முடியாது. ஒரு 60% அளவுக்கு நீங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரியும் எப்படி வைக்கணும்னு. அதே மாதிரி இப்போ தோசை மாவு ஆட் பண்ணிவிட்டு, தோசை மாவு ஆட் பண்ண பிறகு நீங்கள் எப்போவுமே ரைட் ஹேண்ட் சைடில் தான் சுற்ற ஆரம்பிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சுற்ற ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு உங்களுக்கு சுற்ற முடியாது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த கப்பு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கப்பு எதுக்காக உங்களுக்கு காமிச்சேன்னா, நீங்கள் சுற்றி முடிச்சு போயிருக்க அந்த மாவை அந்த அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த மாவு வந்து இந்த கப்பில் ஒட்டும். அப்படி ஒட்டுச்சுன்னா உங்களுக்கு இது மாதிரி பிளெயினாக தின்னாக சுற்ற முடியாது வீட்டில். ஸோ அதனால தான் எப்போவுமே நைஸாக அந்த கப்பை அப்படி பொறுமையாக வச்சு ஸ்லோவாக நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் சுற்றுங்க. ஒரு வாட்டியில் ஃபஸ்ட் வாட்டி நீங்கள் வீட்டில் பண்ண முடியாது, குறைஞ்சபட்சம் ஒரு 2 3 வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது மாதிரி வரும்.
இப்போ தோசை சுற்றி இருக்கும் நீட்டாக. நான் குழிக்கல் வச்சனால கல்லை டேர்ன் பண்ணி நான் இப்போ வைக்கிறேன். இதே ஃப்ளாட்டான கல்லாக இருந்தால் நம்ம சுற்ற வேண்டியதில்லை, டெம்பரேச்சர் ஒரு ஈவனாக போகும். இதே வீட்டில் குழிக்கல் இருந்தனால தான் நான் வந்து சுற்றி பண்ணுறோம். இப்போ தோசை ரெடியாக இருக்குது. தோசை மாவு ஊற்றின பிறகு நீங்கள் ஒரு 20% அளவுக்கு வெந்து வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் உங்கள் ஸ்டவ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ஆக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கலர் நல்லா வரும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஜல்லிக்கரண்டே தேவையில்லை, தோசைக்கல்லே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படி ஆட்டோமேட்டிக்காக தனியாக வரும். ஸோ இதுதான் ஸ்பெஷல். நீங்கள் தோசை பேட்டர் சரியில்லை, நீங்கள் கரைச்சது சரியில்லைன்னா இந்த மாதிரி கையில் அப்படி தனியாக வராது. ஸோ பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு பிளெயின் தோசை சூப்பராக கொடுத்துருக்கோம். இப்போது இதே தோசையில் உங்களுக்கு வந்து ஊத்தாப்பம் எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த தோசை பிரிச்சிருக்கேன் பாருங்கள். தோசை பிரித்தா இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக தனித்தனியாக வரணும். ஒரு அருமையான தோசை கொடுத்தாச்சு. இப்போ திருப்பி இதே தோசைக்கல்லில் ஊத்தாப்பம் எப்படி பண்ணுறது சொல்லித்தரேன். அதே மாவு தான், வேறு எந்த ஒரு மாவும் இல்லை. மாவு நீங்கள் தோசைக்கல்லை ஊற்றும்போது டெம்பரேச்சர் ஹையில் இருக்கணும். நீங்கள் பிளெயின் தோசை போடும்போது 60 to 70%, இதே வந்து ஊத்தாப்பம் போடும்போது ஒரு 90% அளவுக்கு டெம்பரேச்சர் சூடாக இருக்கணும் கல். நீங்கள் கல்லில் மாவு ஊற்றின உடனே இங்கே புள்ளியாக வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி புள்ளியாக வரும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஊத்தாப்பம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஊத்தாப்பம் நீங்கள் மேலே லேயர் வேணால் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மாவு ஊற்றின பிறகு உங்களுக்கு சாப்பிடும்போது தெரியும், உங்களுக்கு ஒரு சைடு கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாகவும் ஒரு சைடில் வந்து சாஃப்டாக இருக்கணும். ஸோ அதுதான் ஊத்தாப்பம். இப்போ இந்த ஊத்தாப்பத்தில் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாமே போட்டிருக்கோம். போட்ட பிறகு கையிலேயே நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ ஊத்தாப்பத்துக்கும் பிளெயின் தோசைக்கும் வித்தியாசம் சொல்லியிருக்கேன். கல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்டர் வந்து தோசை மாவு வந்து பிளெயின் தோசை கொஞ்சம் திக்காக வச்சுருக்கணும். இதே ஊத்தாப்பத்துக்கு கொஞ்சம் லைட்டாக 0.5 அளவுக்கு தண்ணி அதிகரித்து நீங்கள் ஊற்றினா தான் உங்களுக்கு வந்து ஊத்தாப்பம் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ திருப்பி போட்டு நல்லா சைடெலாம் ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து நீங்கள் பொடி போடலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் வெஜிடபிள்ஸ் போடலாம். ஸோ நம்மளோட விருப்பம் தான். எனக்கு ஒரே பேட்டரில் ஒரு சூப்பரான இந்த பிளெயின் தோசை எப்படி பண்ணுறது கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஊத்தாப்பம் எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஊத்தாப்பம் போட்டு போய் ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் நடுவில் கொஞ்சம் சின்ன ஸ்பூனோ இல்லை ஃபோர்க்கான இடத்துல லைட்டாக குத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏர் சர்க்குலேஷன் போகும்போது உங்களுக்கு பேட்டர் நல்லா வெந்து வரும். ஸோ அதனால தான் சொல்கிறோம். பார்த்தீங்களா, பார்க்கும்போது அந்த கலர்ஃபுல்லான அந்த ஊத்தாப்பம் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லாம் போட்டு உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே பேட்டரில் 2 விதமான ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து ஊத்தாப்பம், ஒன்று வந்து பிளெயின் தோசை. ஏன்னாங்க இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு சுவையான சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து விருது உங்கள் ஷெஃப் தீனா. See you, bye. Take care.